நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்று பொதுத் தேர்வு எழுதக்கூடிய நம்முடைய 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்களோடு அமைச்சர் என்ற முறையிலும் அதே மாதிரி எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, எங்களுடைய டைரக்டர்ஸ் இவங்களுடைய சார்பாகவும் இன்றைக்கு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு 7,99,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்றவர்கள், அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர் எல்லாம் சேர்த்துக்கிட்டது 8,27,000 பேர் இருக்காங்க. தனித்தேர்வர்கள் ப்ளஸ் நம்முடைய அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவருடைய ஒட்டுமொத்தமான ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குவா சரியா? அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேற்று தன்னுடைய வாழ்த்து செய்திகளை நம்முடைய மாணவ செல்வங்கள், அதாவது இன்றைக்கு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்கோடு சேர்த்து அமைச்சருங்கிற முறையிலும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட், பிரின்சிபல் செக்ரட்டரி, எங்களுடைய டைரக்டர் சார் அனைவரும் சேர்ந்து அந்த வாழ்த்துக்கோடு சேர்ந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை என்பது 7,99,000 சொச்சம். ப்ளஸ் தனித்தேர்வுகள் என்று சேர்த்தா எல்லாம் சேர்த்து ஒரு 8,27,000 பேருக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு இந்த பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வழக்கம் போல தான் மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்பொழுது அவங்களுக்கான கூடுதல் டைம் நம்ம ஒதுக்கீடு செய்வோம். 10 மணிக்கு குழந்தைங்கள்லாம் கிளாஸ் ரூம் வந்துட்டாங்க. 10 to 10:15 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, நம்ம அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுலாம் முடிஞ்சு 10:15லேருந்து 1:15 வரைக்கும் தேர்வு நடைபெறும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம் வெளியிலையும் குடிப்பதற்கான அந்த தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சுருக்கிறாங்களா, அந்தந்த ஸ்கூலுடைய கழிவறைகள் சுத்தமாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சுக்கிறோம் நாங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக ஸ்கிரைப் அப்படின்னு வரும்பொழுது, உதாரணத்துக்கு இப்போ இந்த பள்ளின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெண் பிள்ளைகள் வந்து எழுதிட்டாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் ஆசிரியர் பெருமக்களே வந்து பல பேருடைய கோரிக்கைகளை ஏற்று இன்றைக்கி ஆசிரியர்களையும் வந்து நாங்கள் அதுக்கு நியமிச்சிருக்கோம். ஏறத்தாழ 7,400க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ஸ்கிரைப் மூலமாக எழுதுகிறாங்க. ஸ்கிரைபில் எழுதுகிறவங்களுக்கு என்றைக்குமே எக்ஸம்ஷன் உண்டு. லாங்குவேஜ் அப்படின்னு வரும்பொழுது எதர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி முறையாக இன்றைக்கி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோருக்கும் நான் வைக்க வேண்டியது ஒன்று தான். இந்த மாதிரி நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக அவசியம். இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு கண்ணை முழித்து படிச்சுட்டு சரியாக சாப்பிடாமல் உடம்பை கெடுத்துறதுக்கு பதிலாக குறிப்பிட்ட நேரத்தில் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த பாடங்களை படித்து முடிச்சுட்டு உரிய ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வரணும். இங்கே வந்து தூங்குறதோ, இங்கே வந்து தூங்காமல் படித்ததனுடைய விளைவு காரணமாக இங்கே சரியாக எழுத முடியாமல் அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக அவசியம். அதே போன்று பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, நம்முடைய பிள்ளைகள் வெரி ஃபஸ்ட் டைம் எழுதும்போது யாரும் பதஷ்டப்படுத்தாதீங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறது மாதிரி இது இன்னொரு டெஸ்ட், அவ்வளோதான். எந்த வகுப்பறையில் உட்காந்து நீங்கள் படிச்சிங்களோ, எந்த நண்பர்களோடு உட்காந்து படிச்சிங்களோ, உங்களுக்கு என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதற்கான கேள்விகள் தான் கேட்கப்படும். ஆனால் மகிழ்ச்சியோடு நீங்கள் எழுதுங்க. அந்த பயத்தை போக்கணுங்கிறதுக்காகத்தான் 3 விதமான ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு மூலமாக அந்த பயத்தையும் நாங்கள் போக்கியிருக்கிறோம். ஆக எந்த ஒரு பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த தேர்வை நீங்கள் எழுத வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள். பெற்றவங்களும் பிள்ளைங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் ஒரு உந்து சக்தியாக இருந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க வேண்டுமோ அதை மனதில் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை வந்து தட்டி கொடுத்து இந்த தேர்வுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது பெற்றவங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாகவும் அதை நான் பார்க்கின்றேன். அந்த விதத்தில் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இத்தனை நாட்களாக உங்களுக்கு பயிற்சி தந்த எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், ஏன்னா அவர்களுக்கான ரிசல்ட் வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் மட்டுமல்ல, ஒரு டீச்சர்ஸ்க்கான ஒரு ரிசல்ட்டாகவும் ஒரு 2 மாத காலத்தில் வரக்கூடிய அந்த ரிசல்ட் அமையும். அதனால் அந்த டீச்சர்ஸ்க்கும், ஏன்னா ரொம்ப அந்த பணியை செய்திருக்கின்ற ஒரு தொண்டு உள்ளத்தோடு செய்திருக்கின்ற எங்களுடைய டீச்சர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரியல அது வந்து இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டோடியன் பாயிண்ட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போவோம், அதுக்கு காவல்துறை நண்பர்களுடைய பாதுகாப்பு எப்படி அமைக்கப்படும், ஒவ்வொரு கஸ்டோடியன் பாயிண்ட்டுக்கும் தனியாக ஒரு ஆஃபீஸர்ஸ் அங்கே போடுறதுலேருந்து ஒட்டுமொத்தமாக அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த ஒரு கூட்டு மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்படின்ட்டு அதுக்கு தகுந்தாப்புல அது போயிட்டு இருக்காது. எவ்ரி இயர் பண்ணுற மாதிரி தான் அதை விருதுநகரில் இருந்து 2 வீலரில் மதுரைக்கு போகும்போது ஒரு அப்பா பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடென்ட்டில் அந்த குழந்தை இறந்துருக்கு சற்று முன்னாடி. இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல்லாம் 2 வீலரில் போகிறது எக்ஸாம் டைமில் எந்த பேரண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, வெரி சாரி ஃபார் தட் லாஸ். இது வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு.